ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 9 மனிதம் ஆளுமை அப்படிங்கிறதுலேருந்து லைன் பை லைன் வினாக்கள் பார்க்கலாம். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் 58 வினாக்கள் தான் இருக்குது. ஸோ ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். முதல் வினா பாருங்கள். புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எது? புத்தரின் வரலாற்றை ஆசிய ஜோதி எனும் நூல் குறிப்பிடுகிறது. அடுத்து இரண்டாவது வினா. நேர்மையான வாழ்வை வாழ்பவர் யார்? எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர் நேர்மையான வாழ்வை வாழ்பவர். அடுத்து மூன்றாவது வினா. ஒருவர் செய்யக்கூடாதது தீவினை. அடுத்து நான்காவது வினா. எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எளிது கூட்டல் ஆகும். தேர்ட் ஆப்ஷன். அடுத்து ஐந்தாவது வினா. பாலை எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாலை கூட்டல் எல்லாம். செகண்ட் ஆப்ஷன். அடுத்து ஆறாவது வினா. இனிமை கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இன்னுயிர். இன்னுயிர் என்பதை பிரிக்கும் பொழுது இனிமை கூட்டல் உயிர் என பிரியும். அடுத்து ஏழாவது வினா. மலை கூட்டல் எலாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மலையெலாம். மலையெலாம். செகண்ட் ஆப்ஷன். அடுத்து எட்டாவது வினா. பயிர் வாட தாம் வாடியவர் யார்? பயிர் வாட தாம் வாடியவர் வள்ளலார். அடுத்து ஒன்பதாவது வினா. உலகத்தை குழந்தைகளின் கண் பாருங்கள் என்றவர் யார்? உலகத்தை குழந்தைகளின் கண் பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர் கைலாஷ் சத்யார்த்தி. லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து பத்தாவது வினா. மற்றவர் மனதில் வாழும் வாழ்வே வாழ்க்கை என்றவர் யார்? அன்னை தெரசா மற்றவர்களின் மனதில் வாழ்வதே வாழ்க்கை என்று குறிப்பிட்டவர். அடுத்து 11வது வினா. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் மனிதநேயம். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துவது மனிதநேயம். அடுத்து 12வது வினா. தம் பொருளை கவர்ந்தவரிடமும் டேஸ் காட்டியவர் வள்ளலார். தம் பொருளை கவர்ந்தவரிடமும் அன்பு காட்டியவர் வள்ளலார். அடுத்து 13வது வினா. அன்னை தெரசாவிற்கு டேஸ்கான நோபல் பரிசு கிடைத்தது. அமைதிக்கான நோபல் பரிசு. அடுத்து 14வது வினா. கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம். குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கியிருப்பார். குழந்தைகளை பாதுகாப்போம். அடுத்து 15வது வினா. உலக உயிர்கள் எல்லாம் துன்பம் இன்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் யார்? உலக உயிர்கள் எல்லாம் துன்பம் இன்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் புத்தர். அடுத்து 16வது வினா. ஆசிய ஜோதியின் ஆசிரியர் யார்? ஆசிய ஜோதி கவிமணியால் எழுதப்பட்டிருக்கும். கவிமணி. செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 17வது வினா. தேசிக விநாயகனார் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர் ஆவார்? கவிமணி தேசிக விநாயகனார் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். அடுத்து 18வது வினா. கவிமணி தேசிக விநாயகனார் எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார்? 36 ஆண்டுகள். அடுத்து 19வது வினா. லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலினை எழுதியவர் யார்? லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூல் எட்வின் அர்னால்டு எழுதியிருப்பார். இந்த நூல் தான் கவிமணியால் ஆசிய ஜோதி அப்படின்னு சொல்லி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். அடுத்து 20வது வினா. தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இவ்வரிகள் புறநானூறில் இடம்பெற்றுள்ளது. அடுத்து 21வது வினா. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யார்? வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியிருப்பார். அடுத்து 22வது வினா. வள்ளலார் சத்திய தர்மசாலையை நிறுவிய இடம் எது? வள்ளலார் சத்திய தர்மசாலையை வடலூரில் நிறுவியிருப்பார். வடலூர். தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 23வது வினா. கீழ்கண்டவற்றுள் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் யார்? அன்னை தெரசாவும் அன்னை தெரசாவிற்கு அடுத்ததாக கைலாஷ் சத்யார்த்தி அவர்களும் நோபல் பரிசு பெற்றிருப்பாங்க. இதற்கான விடை ஆ மற்றும் ஆ. அடுத்து 24வது வினா. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் யார்? இவ்வாறு கூறியவர் அன்னை தெரசா. அன்னை தெரசா. செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 25வது வினா. கைலாஷ் சத்யார்த்தி கடந்த 30 ஆண்டுகளில் எத்தனை குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார்? 86,000 குழந்தை தொழிலாளர்கள்.
அடுத்து 26வது வினா, கைலாஷ் சத்யார்த்தி உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக எத்தனை நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் சென்றுள்ளார்? கைலாஷ் சத்யார்த்தி உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் சென்றிருப்பார். அடுத்து 27வது வினா, குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றம் என்று கூறியவர் யார்? இவ்வாறு கைலாஷ் சத்யார்த்தி அவர்கள் கூறியிருப்பார். அடுத்து 28வது வினா, பொறுத்துக. வீழும் என்றால் விழும் என்பது பொருள். மாரி என்றால் மலை என்பது பொருள். கும்பி என்றால் வயிறு என்றும் பூதளம் என்றால் பூமி என்பதும் பொருள். 3, 1, 4, 2. அடுத்து 29வது வினா, ஆசிய ஜோதியில் உயிர்கொலையை தடுத்து நிறுத்த காரணமாக அமைந்தது எது? ஆசிய ஜோதியில் உயிர்கொலையை தடுத்து நிறுத்த காரணமாக அமைந்தது புத்தரின் அறிவுரை. அடுத்து 30வது வினா, ஹிதேந்திரன் வாழ்ந்த ஊர் திருக்கழுங்குன்றம். அடுத்து 31வது வினா, தானமாக கொடுக்கப்பட்ட ஹிதேந்திரனின் உறுப்பு இதயம். அடுத்து 32வது வினா, அணி என்பதன் பொருள். அணி என்றால் அழகு என்பது பொருள். அடுத்து 33வது வினா, நவிர்ச்சி என்பதன் பொருள். நவிர்ச்சி என்றால் கூறுதல் என்பது பொருள். நவிர்ச்சி என்றால் கூறுதல் என்பது பொருள். 34வது வினா, மன்னராலும் முடியாத செயலாக ஆசிய ஜோதி குறிப்பிடுவது எது? மன்னராலும் முடியாத செயலாக ஆசிய ஜோதி குறிப்பிடுவது இறந்த உடலுக்கு உயிர் கொடுத்து எழுப்புவது மன்னராலும் முடியாத செயலாகும். அடுத்து 35வது வினா, மனித நேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற உண்மையை கூறும் நூல் எது? மனித நேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற உண்மையை புறநானூறு குறிப்பிடுகிறது. அடுத்து 36வது வினா, தலை சிறந்த பண்பாக ஆசிய ஜோதி குறிப்பிடுவது. தலை சிறந்த பண்பாக ஆசிய ஜோதி இரக்கத்தை குறிப்பிடுகிறது. அடுத்து 37வது வினா, முறைப்படுத்தப்பட்ட வாக்கியம் எது? ஸோ கீழே இருக்கிறத பாருங்கள். இதில் முறைப்படுத்தப்பட்ட வாக்கியம் அப்படின்னா, உறுப்பு தானத்தின் உயர்வினை அன்றுதான் உலகமே அறிந்தது. உறுப்பு தானத்தின் உயர்வினை அன்றுதான் உலகமே அறிந்தது. அடுத்து 38வது வினா, இயல்பு நவிர்ச்சி அணி என்பது. இயல்பு நவிர்ச்சி அணி என்பது ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிர்ச்சி அணி. ஒரு பொருளோட இயல்பு என்னவோ அதை அப்படியே சொல்கிறது தான் இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 39வது வினா, உயர்வு நவிர்ச்சி அணி என்பது. உயர்வு நவிர்ச்சி அணி என்பது ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி. அடுத்து 40வது வினா, கைலாஷ் சத்யார்த்தி எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? கைலாஷ் சத்யார்த்தி இந்திய நாட்டைச் சேர்ந்தவர். அடுத்து 41வது வினா, மண்ணில் யாருக்கும் எளிதான செயல் எதுவென்று புத்தர் கூறுகின்றார்? மண்ணில் யாருக்கும் எளிதான செயல் என்பது உயிரை அழிப்பது. யார் வேண்டுமானாலும் செய்ய முடியும், எல்லாத்துக்குமே எளிதான செயல்னு சொல்கிறாரு. 42வது வினா, கண்ணிய வாழ்வை உடையவராக யாரை புத்தர் கூறுகிறார்? கண்ணிய வாழ்வை உடையவராக புத்தர் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னா, கருணை உள்ளம் கொண்டவரை. அடுத்து 43வது வினா, பூதலன் தன்னை நரகம் அது ஆக்கிடும் புத்தியை விட்டு பிழையும் ஐயா என்ற தொடரில் பூமியை நரகம் ஆக்கிவிடும் என்று கவிமணி குறிப்பிட்டுள்ளார். எதைய அப்படின்னு பார்த்தோம்னா, தீய செயல்களை குறிப்பிட்டிருப்பார். அடுத்து 44வது வினா, தவறான இணை எது? அஞ்சினார் என்றால் பயந்தனர் என்பது சரி. கருணை என்பதன் பொருள் இரக்கம் என்பதும் சரி. பார் என்பதன் பொருள் உலகம் என்பதும் சரி. நீள் நிலம் என்றால் நீளமான நிலம் அப்படின்னு வராது. நீள் நிலம் அப்படின்னா பரந்த உலகம் அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்து 45வது வினா, மனிதன் தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்வதற்கு தேவையானது எது? மனிதன் தனக்கென வாழாமல் பிறருக்காக வாழ தேவையானது கருணை, பொறுமை, பரிவு, நன்றியுணர்வு, இன்சொல் பேசுதல். இது எல்லாமே வேண்டும், இவை அனைத்தும். அடுத்து 46வது வினா,
எந்த நோய் பாதித்தவர்களுக்கு தொண்டு செய்ய அன்னை தெரசா முடிவெடுத்தார்? தொழுநோய் பாதித்தவருக்கு செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 47வது வினா, பின்வரும் எதை ஒழிக்க கைலாஷ் சத்யார்த்தி பாடுபட்டு வருகிறார்? குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க. அடுத்து 48வது வினா, கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது எது? அணி இலக்கணம் கவிஞர்கள் தன்னோட கருத்துக்களை சுவையோடு சொல்வதற்கு உதவுகிறது. அடுத்து 49வது வினா, மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல் கருத்துக்களை சுவைபட கூறுவது எது? அணி இலக்கணம் அணி. அடுத்து 50வது வினா, இயல்பு நவிற்சி அணியின் வேறு பெயர்? இயல்பு நவிற்சி அணி தன்மை நவிற்சி அணி என்றும் அழைக்கப்படுகிறது. செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 51வது வினா, தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி, இப்பாடலில் இடம்பெற்றுள்ள அணி எது? இப்பாடலில் இயல்பு நவிற்சி அணி என்று சொல்லப்படும் தன்மை நவிற்சி அணி இடம்பெற்றுள்ளது. அடுத்து 52வது வினா, குளிர் நீரில் குளித்தல் கூதல் அடிக்குமென்று என தொடங்கும் பாடலில் இடம்பெற்றுள்ள அணி எது? இப்பாடலில் உயர்வு நவிற்சி அணி இடம்பெற்றுள்ளது. உயர்வு நவிற்சி அணி. அடுத்து 53வது வினா, புத்த பெருமான் கீழ்கண்ட யாருக்கு கொல்லாமையை வலியுறுத்தினார்? பிம்பிசாரருக்கு. பிம்பிசாரர். அடுத்து 54வது வினா, பசிப்பினி போக்கிய அருளாளர் யார்? பசிப்பினி போக்கிய பாவை அப்படின்னா மணிமேகலை, பசிப்பினி போக்கிய அருளாளர் அப்படின்னா வள்ளலார். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 55வது வினா, பாரில் உயிர் பிழைக்க பெரும்பாடு அடைவதாக எந்த உயிரியை கவிமணி குறிப்பிடுகிறார்? பாரில் அப்படின்னா உலகத்தில் உயிர் பிழைக்க பெரும்பாடு அடைவதாக எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னா எறும்பினை குறிப்பிடுகிறார். அடுத்து 56வது வினா, லாரி என்பதன் தமிழாக்கம்? லாரி என்றால் சரக்குந்து என்பது பொருள். லாரி என்றால் சரக்குந்து என்பது பொருள். கார் என்றால் மகிழுந்து என்பது பொருள். பஸ் என்றால் பேருந்து என்பது பொருள். அடுத்து 57வது வினா, கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? ஹியூமானிட்டி என்றால் மனிதநேயம் என்பது சரி. டிரான்ஸ்பிளனேஷன் என்றால் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை என்பதும் சரி. நோபல் பிரைஸ் என்றால் நோபல் பரிசு என்பதும் சரி. தவம் என்றால் மெர்சி அப்படிங்கிறதா தவறு. மெர்சி அப்படிங்கிறதுக்கு கருணை அப்படிங்கிறது பொருள். மெர்சி என்பதன் தமிழாக்கம் கருணை. அடுத்து 58வது வினா, கீழ்கண்டவற்றுள் சரியான அகர வரிசையை தேர்ந்தெடு. இதில் அகர வரிசை பார்த்தோம் அப்படின்னா ஆடு, இரக்கம், உயிர், ஊக்கம், எளிமை, அவ்வை. தேர்ட் ஆப்ஷன். ஓகே, இதோட பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவிலிருந்து 11ஆம் வகுப்புக்கான லைன் பை லைன் வினாக்கள் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த இது பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பேமெண்ட் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் இருக்கிறவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணி பிடிஎஃப் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.